வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டோடைய இந்த வீக்கான நியூஸஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மண்டே மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெரிய நியூஸ் எதுவுமே கிடையாது, டேட்டா நியூஸ். ஸோ ஆஸ்திரேலியா, செஃப், ஈரோவில் ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மன் சைடில் உங்களுக்கு ஹாலிடேஸ், பேங்க் ஹாலிடேஸ் இருக்குது. அதனால் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். யூஎஸ் கேட் எல்லாமே இருக்கிறதுனால ஈவினிங் செஷன் நல்லாயிருக்கும், மார்னிங் செஷன் கொஞ்சம் டல்லாக இருக்கும். டியூஸ்டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய பிஸ்னஸ் கான்ஃபிடென்ட்டும் பவுண்டுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் நமக்கு இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு திங்கள் செவ்வாய் நமக்கு 2 நாளுமே பெரிய நியூஸ் இல்லாதனால புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூஎஸோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. ஓகே. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து இந்த முறை வந்து குறைந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே. இதில் வந்து ஹை அப்படின்னு ஃபோர்காஸ்டில் இருந்தாலுமே வந்து குறையும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. ஸோ அன்னைக்கு நமக்கு லைவ் மீட் இருக்குது. அன்னைக்கு நம்ம அதை வந்து டிஸ்கஷன் பண்ணலாம், யூஎஸோடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 நாள் மூவ்மெண்ட்டை வச்சுட்டு பார்க்கலாம். வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் பவுண்டுடைய ஜிடிபி இருக்குது, யூஎஸோடைய பிபிஐ அண்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைம் இருக்குது. தென் ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய நியூஸ் கிடையாது, ப்ரிலிமினரி தான். ஓகேங்களா. யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகனுடைய கன்சியூமர் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வரும். ஸோ இதில் வந்து பெரிய இம்பேக்ட் இருக்காது நமக்கு. அப்போ இந்த வீக்கான இம்பேக்ட் என்ன அப்படின்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை 2 நாள் மட்டும்தான் நல்ல மார்க்கெட்டுடைய இம்பேக்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பார்த்துடலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடில் தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம ஒரு வீக் போய் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நான் வந்து ஒரு ஸ்விங்காக வரைஞ்சி காட்டுறேன், மார்க்கெட்டுடைய ஸ்விங்ஸை எடுத்துக்கங்க. ஸோ இங்கேருந்து நமக்கு இது வரைக்கும் ஒரு ஸ்விங் வரணும், பெருசாக வரணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேவ் முடிச்சுட்டு தென் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 வேவ்ஸ் எண்ட் ஆகுது. அப்படின்னா என்ன, நான் இதில் வந்து உங்களுக்கு லைனிங்காக போடுறேன். ஸோ இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கங்க. ஓகே. இது செகண்ட் பாயிண்ட், இங்கேருந்து ஆரம்பித்த பாயிண்ட்டு இங்கே முடியுது. ஸோ இது ஃபுல்லாகவே கன்சிடர் அஸ் எ வேவ். இப்போ இது ஃபோர்த்து பாயிண்ட். ஃபிஃப்த்து பாயிண்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து மார்க்கெட் இப்படி என்டப் ஆகணும். ஸோ நம்ம 96 தான் நம்ம வந்து பெரிய சப்போர்ட்டாக டாலர் இண்டெக்ஸில் எதிர்பார்க்குறோம். ஸோ அப்போ டாலர் இண்டெக்ஸ் என்ன ஆக போகுது கம்மிங் இந்த வீக்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போனாலும் நமக்கு மார்க்கெட் எனி செல் செட்டப் நம்ம போகணும். அப்போ இன்ஃப்ளேஷன் ரேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ்க்கு நெகட்டிவாக தான் இருக்க போகுது. ஸோ இது ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு தேர்ட் ஸ்ட்ரெச்சர் நமக்கு மார்க்கெட்டில் முடியுது. ஓகே. நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இந்த டாப் டு பாட்டம் நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் நமக்கு நடந்து முடிஞ்சிருச்சு மார்க்கெட்டில். இது ஒரு கரெக்ஷன், ஃபோர்த் ஸ்ட்ரெச்சர். ஓகே. இப்போ நமக்கு வந்து இங்கே ஸ்டார்ட் அப் ஆகலை இன்னும் தேர்ட் வே. ஸோ இங்கேருந்து விழுந்திருந்தா நான் ஃபார்ம் பேரோலே எதிர்பார்த்துருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா டேட்டா அந்த அளவு ஹவர்லி ஏர்னிங்ஸ் காப்பாற்றிருச்சு. அதனால மார்க்கெட் வந்து பெருசாக விழுகலை. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிரைவ்க்காக மார்க்கெட் மேலே போகுமா அப்படின்னா இல்லை. அப்படியே போனாலும் எனி செல் கரெக்ஷன் நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம செல்குள்ளே தான் போகணும். ஓகே. ஸோ டாலர் இண்டெக்ஸ் என்ன ஆக போகுதுன்னா இன்னொரு ஒன் மோர் ஃபால் இருக்கும். ஸோ ஒரு பெரிய இது வந்து பெரிய கரெக்ஷனாக வரணும்னா 100.50க்கு மேலே மார்க்கெட் பாஸ் பண்ண வேணா நம்ம 102 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் இன்னும் செல் சைடில் தான் இருக்குது. இது சும்மா ஒரு கன்சாலிடேட் கரெக்ஷன் தான், இன்னொரு ட்ராப் மார்க்கெட்டில் வரப்போகுது. யூஎஸ்டி ஒரு வீக்கில் போய் பார்க்கலாம். ஸோ ஒரு வீக்கில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பெரிய சேனல் இருக்கும். ஓகே. ஒரு பெரிய ட்ரெண்ட் சேனல், அது பிரேக் அண்ட் ரீடெஸ்டிங் நடந்துட்டு இருந்தாலும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சராக நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு டேல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதான் இது ஃபுல்லாகவே நம்ம ஒரு தேர்ட் வே கன்சிடராக இருப்போம். ஸோ முடிச்சுட்டு மார்க்கெட் வந்து இப்போ கரெக்ஷனுக்குள்ளே வந்திருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் மேலே போனால் ரைட், கொஞ்சம் இப்படி மேலே போயிட்டு ஒரு ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இன்னொரு ரைஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ இந்த ஃபால் அப்படிங்கிறது இங்கே நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஸோ ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த இடத்துல ஒரு சேனல் போயிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்துட்டு தென் அதுக்கப்புறம் தான் பை ஆகும். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஏதாவது செல் செட்டப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலையும் ஒரு ஸ்குவீஸ் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் அப்படி மேலே போயிட்டு மார்க்கெட் ட்ராப் ஆகும்போது நம்ம செல் ஸ்ட்ரெச்சருக்குள்ளே போகலாம்.
அதுக்கப்புறம் பை போகலாம். ஸோ மண்டே மார்க்கெட்லேயே டேரெக்டாக மார்க்கெட் கீழே இறங்கினாலும் ஓகே. இல்லை அப்படின்னாலும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இப்படி மேலே போய் கீழே வந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலுக்கு வரும்போது பை ட்ரை பண்ணலாம். செல்ல வேணால் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டில் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. பவுண்டு யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே அப்படி இறங்கி ஒரு மாதிரி ஸ்குவீஸ், இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்குவீஸ் மெத்தட் தான். ஸோ அப்போ என்ன ஆக போகுதுன்னா பிரேக் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட் ஃபெயிலியர் கூட ஆகலாம். பட் பிரேக் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். இது நடக்கலை அப்படின்னா கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபேக் பிரேக்காக மார்க்கெட் உடைச்சிட்டு திருப்பி மேலே போகலாம். ஆக மொத்தம் ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது ஒரு செல் சைடு மார்க்கெட் புஷ் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஒரு ஷார்ட் டேர்ம் புஷ். ஓகேங்களா? ரொம்ப எதிர்பார்க்க வேணாம். இந்த இடத்துல இருந்து நீங்கள் இதை வந்து நெருக்கி வச்சிங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாமே மார்க்கெட்டில் சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. ஸோ ஒரு பிரேக் ஆகும், அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போக ரெடி ஆகிடும். ஸோ எனி செல் செட்டப் நமக்கு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுக்க ட்ரை பண்ணுங்க. கீழே ஒரு சப்போர்ட் லெவல் வரும்போது நம்ம இங்கிருந்து ஒரு பை எடுக்கலாம். இது வந்து ரிஸ்கி செல் தான், இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். செல் சைடில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும், அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் பை சைடுக்கு போக சான்சஸ் இருக்கும். ஆஸ்திரேலியா யூஎஸ்டி வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் மேலே போகலை. யூஎஸ்டி பவுண்டு யூஎஸ்டி மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு பெரிய மூவ்மெண்ட் இன்னும் கொடுக்கல. ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து வந்து நமக்கு இன்னும் அந்த ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ளேயே தான் மார்க்கெட் இருக்குது. ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ளே வரல. அது இல்லாமல் மண்டே மார்க்கெட்லாம் நமக்கு ஒன்றும் நியூஸ் கிடையாது. ஆஸ்திரேலியா நியூஸ் வந்து டியூஸ்டே இருக்குது, பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது, அதுக்கு மட்டும்தான் சின்ன மூவ்மெண்ட் இருக்கும். பட் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டை முடிந்த அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேர்ஸில் நம்ம கரன்சி அவ்வளோ இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை. நெக்ஸ்ட் யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் அந்த டவுன்ஃபால் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டவுன்ஃபாலில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவரில் போகலாம். ஒரு 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இப்படி கீழே இருக்கிற மார்க்கெட் என்ன பண்ணுன்னா இப்படி உடைச்சிட்டு தென் அதுக்கப்புறம் திருப்பி கீழே வரும். ஸோ ஒரு ஒரு மேலே ஒரு அப்சைட் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ட்ரெண்ட் லைன் ஃபேக்காக பிரேக் பண்ணிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்குவீஸ் ஆகும். அது ஹீரோ யூஎஸ்டியில் இருக்கிறதும் அப்படி தான். பவுண்ட் யூஎஸ்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்குவீஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லா மார்க்கெட்டுமே இப்படி அப் சைடில் இருக்கிற மார்க்கெட்லாம் இப்படி இருக்கு, ரைட்? ஸோ ஒரு ஃபேக் பிரேக் ஆகும். டவுன் சைடில் இருக்கிற மார்க்கெட்டும் இப்படி தான் இருக்கும். ஸோ டவுன் சைடில் இருக்கிற மார்க்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இப்படி பிரேக் ஆகும். பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் ஸ்குவீஸ் அப்படிங்கிறது இன்னும் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மட்டும்தான் நமக்கு இப்போ நடக்க போகுது. தென் மார்க்கெட் வந்து அதோடைய ஓன் பொசிஷனுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா திருப்பி அதோடைய ட்ரெண்டுக்கு போகும். ஸோ ரொம்ப ரேராக ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனாக நடக்கலாம். ஒரு முக்கியமான சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பிகினிங்கில் நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா அப்சைடு மூவ்மெண்ட் இருக்க போது, அதுக்கப்புறம் தான் டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கும். யூஎஸ்டி ஜப்பான். ஸோ யூஎஸ்டி ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் லெவல் மார்க்கெட் வந்து இங்கே இருக்கிற இந்த சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஸோ இப்போ இந்த சப்போர்ட் லெவலில் இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து இப்போ கன்சால்டேஷன் மோடில் இருக்குது. ஸோ ஆனால் கீழே பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வந்து டவுன் சைட் சேனல் தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு கரெக்ஷன் மோட். ஸோ ப்ரைஸில் வந்து இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தான் இங்கே இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அப்சைட் போகும். மார்க்கெட் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் அப்சைட் போயிட்டு தென் திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்கும். ஸோ எனி செல் செட்டப் மேலே போய் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நம்ம லைவ் மீட்டில் இன்னும் எக்ஸாக்டாக அதோடைய அதுக்குள்ளே மார்க்கெட் கொஞ்சம் மேலே போச்சுன்னா எந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம எடுப்போம். ஃபஸ்ட்டு மேலே போதா அப்படிங்கிறத பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 147 பக்கமாக இருக்கும். அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த எக்ஸ்பான்ஷன் மோடில் வெளியில் வந்து ரீடெஸ்ட் பண்ணது இன்னும் ஆக்டிவேட் ஆகாமல் இங்கே ஒரு ரேஞ்ச் ஃபேக்டர் போட்டுட்ருக்கு. ஸோ இதில் வந்து வெளியில் வரும்போது இந்த மல்டி சப்போர்ட் லெவலை உடைக்கணும் அல்லது இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் உடைக்கணும். இது வந்து நீங்கள் ட்ரையாங்கிளாக கூட வைக்கலாம். ஓகே, இப்படி வைக்கலாம். இது உடைத்தா கூட மேலே சும்மா அப்படி போயிட்டு திருப்பி கீழே இறங்குறது வாய்ப்பு இருக்கும். இல்லை நல்லா மார்க்கெட் பாஸ் பண்ணாதான் நம்ம வந்து பை ட்ரெண்டுக்கு அது டேர்ன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ளே மார்க்கெட் வருது. ஸோ ரேஞ்ச் ஃபேஸ் விட்டு வெளியில் போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒன்று ஹீரோ யூஎஸ்டி, பவுண்ட் யூஎஸ்டி எல்லாமே எடுத்திங்கன்னா, யூஎஸ்டி கேடு எல்லாமே எடுத்திங்கன்னா ஒரு வெஜ்ஜஸ் டைப்பில் போகுது. இது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள். ஆக மொத்தம் மார்க்கெட் வந்து இந்த ஸ்குவீஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிளியராக தெரியுது. ஸோ எல்லாமே வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்கும். இதுவுமே அஃப்கோர்ஸ் ட்ரையாங்கிள் தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்படி வரைஞ்சிங்கன்னா இதை அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுவுமே நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ
மேலே சும்மா போய் டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இறங்கிடும். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் யூஎஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட் டேர்மாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபால் தான் இருக்க போகுது. கோல்டுடைய டே ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வருது. நம்ம எதிர்பார்த்தது இன்னும் கொஞ்சம் மேலே போய் ஒரு 430 420 ஆர் 430 லெவலில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். பட் நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுடைய ஹை வந்து 403 வரைக்கும் தான் போயிடுது. ஒரு 15-17 பாயிண்ட் 10 ரீச் ஆயிருந்தது அப்படின்னா இதுவுமே நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸாக எடுத்து இங்கேருந்து ஒரு ஹெவியான ஃபாலை எதிர்பார்க்கலாம். அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் வரதுக்கான பாசிபிள்ஸ் குறையும். இப்போ நம்ம வந்து இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை போய் டச் பண்ணிக்கணும், நியரஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ இன்னொரு ஒன் மோர் புஷ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதில் வந்து ரொம்ப சிம்பிளான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இப்போ சப்போர்ட் எடுத்துடுச்சு. ஸோ இப்போ இந்த சப்போர்ட்டுக்காக மார்க்கெட் வெயிட்டிங். ஸோ இங்கே மார்க்கெட் டர்ன் ஆச்சுன்னா திருப்பி போய் இங்கே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது. ரைட். ஸோ அதுக்கு மேலே போகுமா? போகலாம், வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஆல்ரெடி இங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து தான் மேலே போயிட்டுருக்கு. பட் நமக்கு வந்து இந்த இதை கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இதில் நான் ட்ரா பண்ணுற இந்த பாயிண்ட் பார்த்துக்கங்க. இங்கேருந்து மார்க்கெட் வந்து இந்த ஹை போயிட்டு தென் இந்த லோ வந்துட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ மேலே போன மார்க்கெட் இந்த ஹையை வந்து பிரிட்ஜ் பண்ணியிருக்கணும், பக்கத்தில் பண்ணாமல் இப்போ மார்க்கெட் வரனால கீழே வரலாமா? வாய்ப்புகள் உண்டு. ரைட். கீழே வரலாம்னா வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இது எல்லாமே எந்த ஒரு ஸ்விங் பாயிண்ட்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மேஜர் பாயிண்ட், இதுதான் மேஜரான பாயிண்ட் கோல்டில். ஓகே. ஸோ இப்போ வந்து ஹெவியான செல் வரப்போகுது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ இதுதான் ரேஞ்ச். இந்த ரேஞ்சோடைய ஹை இதுதான் லோ. ரைட். இதுதான் மேஜரான பாயிண்ட். இதுக்குள்ளே தான் இப்போ ஸ்விங்ஸ் வருது. ஸோ டேவை கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்து தான் ஆகணும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனால் கூட ஃபேக் பிரேக்காக இருக்கும். எப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டில் க்ளோஸ் பண்ணுதோ, இப்போதைக்கு இது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ரைட். இப்போ இது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுக்க முடியுமானா இல்லை. ப்ரைஸ் வந்து கீழே வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஈக்குவல் சப்போர்ட் எடுத்தாவது இதை வந்து நீங்கள் தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுக்கலாம். இப்போதைக்கு இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸும் இந்த சப்போர்ட்டுக்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து இன்டர்னலாக இருக்கிறது. ரைட். ஸோ ஒரு மேஜர் பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டிட்டேன். இதுதான் மேஜரான ஸ்விங் பாயிண்ட். ஸோ இதுக்குள்ள நம்ம ரேஞ்சஸ்க்குள்ள இன்னொரு சப் ரேஞ்சஸ்க்குள்ள இருக்கிறோம். ரைட். இப்போ வந்து நம்ம 4 ஹவர் போகலாம். 4 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஒரு சேனல் பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து இப்படி ஒரு ரேலி இப்போ போயிட்டுருக்கு. ரைட். இதில் வந்து நான் வேவாகவும் உங்களுக்கு வந்து காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெச்சர்லேருந்து ரைட் இங்கேருந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு வேவ் ஸ்ட்ரெச்சர், எது வேவான ஸ்ட்ரெச்சர் அப்படின்னா இது ஒரு எட்ஜ் பாயிண்ட். ரைட். இது வந்து நமக்கு ஒரு எட்ஜ் பாயிண்ட். இதெல்லாம் தான் நம்மளுடைய எட்ஜஸ் பாயிண்ட். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேவாகவும், ரைட், இதை வந்து ஒரு செகண்ட் வேவாகவும், இதை வந்து ஒரு தேர்ட் வேவாகவும், இது வந்து ஒரு ஃபோர்த் வேவாகவும், இதை வந்து ஒரு ஃபிஃப்த் வேவாகவும் எடுக்கலாம். இப்போ இந்த வேவ்ஸ்குள்ள நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம போய் பார்க்கும் பொழுது இந்த வேவ்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். நான் இப்போ வந்து 1 அப்படின்னு போடுறேன். இதை வந்து ரவுண்ட் பண்ணுறேன். 2 எல்லாமே உங்களுக்கு கண்டிஷனாக வரும். 3 4 5. இப்போ இதுக்குள்ள இந்த தேர்டு இதுதான் அப்படிங்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைல நல்ல ஒரு சப்போர்ட் மார்க்கெட் எடுத்திருக்கு. ரைட். இங்கே வந்து நம்ம எதிர்பார்த்தது இந்த இடத்துல ஒரு 420 வரைக்கும் போகணும் அப்படின்ட்டு. அப்போ என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம வந்து அந்த கன்சிடர் வரும். இப்போ நமக்கு நடக்க போகிறது இப்படி ஒரு ஏபிசி. ஸோ பெரும்பாலும் இடங்கள்ல கரெக்ஷன்ஸ்ல வந்து அந்த ஏபிசி பெருசாக நடக்கிறது கிடையாது. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன இம்பல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிடுது. அப்போ இங்கே வரதுல இப்போ மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரெச்சர் இப்படி வந்து முடிய போகுது. ஸோ இப்போ இன்னும் மார்க்கெட் இந்த சப்போர்ட் லெவலுக்குள்ளே தான் இருக்குது. ரைட். இப்போ இந்த சப்போர்ட் லெவலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு மார்க்கெட் இப்படி மேலே போகும். இங்கேருந்து அப்படியே மேலே போயிடலாமா? எஸ், சான்சஸ் ஹை. இங்கே நமக்கு கம்ப்ளீட் ஆயிருந்தது 420 430 லெவல்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்ததுன்னா
அதுக்கு மேலே மார்க்கெட் போலேன்னா இது ஒரு பெரிய ட்ராப் வரும். ஏன் அந்த ட்ராப் வரணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒரு டேல இந்த இடத்துல நமக்கு வந்து ரிஜெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வரும். இந்த டாப் அப்படிங்கிறது நமக்கு ரிஜெக்ஷன் ஸ்ட்ரக்சராக நம்ம எடுத்துக்கலாம், ரைட்? இப்போ இதை எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த டாப் அப்படிங்கிறது ஒரு ரிஜெக்ஷன் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அப்போ இங்கே மார்க்கெட் போய் கம்ப்ளீட் டச் பண்ணிட்டு இருந்தா கூட இங்கேருந்து ஒரு ஃபால் வரும். ஏன் இந்த ஃபால் வரணும் அப்படின்னா, இது ஒரு எக்ஸ்பேன்ஷன் ட்ரையாங்கிளாக வந்திருக்கும். அதனால இந்த சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக சான்ஸ் ஹை இங்கேருந்து எடுக்கலாம். அப்போ இப்போ நம்ம செல் போகலாமா? நிறைய செல் ஆகிடுச்சு, மார்க்கெட் செல் ஆக போகுது அப்கமிங் அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் தான். இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சோடனே மார்க்கெட் திருப்பி இன்னொரு இம்பல்ஸ் மோட்டிவ் கொடுக்கும். அது இந்த ஹைக்கு மேலேயும் போகலாம், ரைட்? இப்போ இதில் நம்ம எடுத்துக்க வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இதுதான் சப்போர்ட் லெவல். இதுதான் நமக்கு சப்போர்ட் லெவல். ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே வந்துட்டு இங்கே பர்ஃபெக்டாக மார்க்கெட் டெஸ்ட் பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் லெவலாக. அதனால இப்போ வந்து இங்கே வந்து நமக்கு ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷனும் மார்க்கெட்டில் வந்திருக்கு. ஸோ இது மல்டி டாப்பாகவும் எடுக்கலாம், டபுள் டாப்பாகவும் எடுக்கலாம். ஸோ ப்ரைஸ் இப்போ வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா சினாரியோ 2ல வந்து நமக்கு வந்து சப்போர்ட் ரீச் பண்ணிட்டு ப்ரைஸ் இங்கிருந்து ஒரு கரெக்ஷன் அப்படி மேலே போவோம். 3340 லெவலில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் போய் எடுத்துட்டா இங்கிருந்து ஃபால் ஆகலாம். ஓகே, அதுக்கு இங்க என்ன நடக்கணும் அப்படின்னு நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைஸ் அண்ட் ட்ராப் நடக்கணும். எப்படி? இங்க இருந்து ரைட்டா மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வரும். ஸோ இங்க வந்து கம்ப்ளீட் ஆகணும். இந்த சப்போர்ட்ல மார்க்கெட் வந்தோடனே என்ன பண்ணும் அப்படின்னா, மார்க்கெட் பை ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும், செல் ஆகாது. வாய்ப்பு வந்து பை சைடில் தான் இருக்கும். அதிகபட்சம் 3250க்குள்ள, ஓகேங்களா? இந்த லெவல்குள்ள, சாரி, மார்க்கெட் வந்து இந்த லெவல்குள்ள, இந்த 250 அப்படிங்கிற இந்த லெவல்குள்ள மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிடும். இந்த ஃபால் அப்படிங்கிறது அவ்வளோதான் இருக்க போகுது. சரி, நம்ம வந்து மண்டே மார்க்கெட் ஓப்பன்லேயே போகலாமா அப்படின்னா இல்லை. ப்ரைஸ் கீழே வந்தால் கூட கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும். சின்னதாக ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். நீங்கள் ஷார்ட் ஃப்ரேமில் போயிட்டு இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர்லேருந்து மார்க்கெட் கீழே இறங்கும். அதனால நீங்கள் மேலே ஏறும் பொழுது நம்ம செல் ட்ரை பண்ணலாம், ரைட்? இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் செல் ட்ரை பண்ணுங்க. மண்டே மார்க்கெட் ஓப்பனிங்ல கீழே வருதுன்னு செல் ட்ரை பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் அது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சா ட்ராப் ஆகும். இது அதிகபட்சம் சொல்றது 250, அதுக்கு முன்னாடியே எடுத்துடலாம். ஓகே, இது ஃபுல்லாவே நமக்கு சப்போர்ட் லெவல் தான். 280லேருந்தே சப்போர்ட் லெவல் தான். ஸோ ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். பார்த்துட்டு இங்கே ஒரு சப்போர்ட் கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பைக்கு தான் போகணும், செல் போகக்கூடாது. இந்த ஏரியாக்குள்ள வந்துட்டு ஒருவேளை இந்த இடத்துல ஒரு ஷேடோ நல்லா பெருசா வருது, குட். ஒரு நம்ம வந்து 250 எதிர்பார்க்குறோம், 3250 எதிர்பார்க்குறோம். ஒருவேளை 3220 வரைக்கும் வருது, ஓகே, நல்லதுதான். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் தான் வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து நமக்கு ஒரு பை ஸ்ட்ரக்சர் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா பை போகிறோம். ஓகே, ஸோ இந்த பை அப்படிங்கிறது வரும் பொழுது இந்த ஏரியா 3320 ஆர் 340 ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுப்பான், நின்றுவான். எடுக்கல அப்படிங்கிறது அடுத்தது. மார்க்கெட் ஹோல்ட் ஆகும். ஸோ இங்க டேர்ன் ஆனால் மட்டும் செல் போகலாம். இல்லைன்னா இந்த பையை நம்ம ட்ரையல் பண்ணலாம். இந்த ஹையெல்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் ரொம்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ கோல்டு அப்படிங்கிறது இந்த ஃபால் அப்படிங்கிறது ஒரு சின்ன கரெக்ஷன் ஃபால், இந்த மாதிரி வர கரெக்ஷன் ஃபால். ஸோ பேனிக் ஆகாமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா, வெயிட் பண்ணி இன்னும் ஒன் மோர் ட்ராப், இந்த ஸ்விங்கில் ஒன் மோர் ட்ராப் வந்ததுக்கு அப்புறம் பைக்கு ரெடி ஆயிடுங்க. இந்த சான்ஸ் கிடைக்கல, வாட் எவர் இட் இஸ், நமக்கு மார்க்கெட் அரௌண்ட் 260லேருந்து 250 அதுக்கு கீழே கூட ஓகே. இந்த லெவல் வந்தால் நம்ம சப்போர்ட் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஒரு செல் எடுத்துட்டோம், ரைட்? ஒரு எக்ஸாம்பிளா மார்க்கெட் வந்து இந்த கரெக்ஷனில் ஒரு செல் எடுத்துட்டோம். ஸ்டாப் லாஸை ட்ரை பண்ணுங்க. அவன் வந்து ஹோல்ட் ஆகி நிற்கிற வரைக்கும் பார்க்கலாம். ஓகே, ஸோ நல்ல சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா வீடியோ ஆர் டெலகிராமில் சார்ட் போடுவேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் கிடைச்சிருச்சு, இந்த பாயிண்ட்ஸில் மார்க்கெட் சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக இதை எக்ஸிட் பண்ணிட்டு பைக்கு போயிட்டு இதில் புக்கிங் பண்ணக்கூடாது. கொஞ்சம் புக்கிங் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸை மட்டும் ட்ரையல் பண்ணுங்க. ஏன்னா இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் பெருசாக நடக்கல, ஒரே ஒரு இம்பல்ஸ் மூவ் மாதிரி கொடுத்துட்டு போயிடுச்சு. இப்போ இந்த ஃபோர்த் வேவ் இதை கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் ஏபிசி உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சராக இருக்காது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சரியான இம்பல்ஸ் மூவ் மாதிரி தான் மார்க்கெட் கொடுக்கும், கரெக்டிவ் மூவாக இருக்காது. ஸோ அதுவுமே இங்கே நடந்துட்டு மார்க்கெட் புஷ் பண்ணி மேலே போய் இந்த டாப்
ரிஜெக்ஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரொம்ப ஷார்ட் செல் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அது வந்து நின்று சப்போர்ட் எடுத்தால் பைக்கு போயிடுங்க. பையை வந்து ஹோல்ட் பண்ணுவோம். ப்ரைஸ் இந்த ஏரியாவில் 330லேருந்து 340 லெவலில் நமக்கு சப்போர்ட் கிடச்சிச்சு அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிச்சின்னா மட்டும் செல் போகலாம். இல்லைன்னா இந்த பையை நம்ம ட்ரையல் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த மார்க்கெட் போய் அங்கே முடிகிற மாதிரி இந்த டாப்பை ப்ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஹெவியான செல்லிங் மோடுக்குள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே போகணும். இதெல்லாம் நடக்கலை. ஓகே, இதெல்லாம் நடக்கலை. ஹெவியாக மார்க்கெட் வந்து டக்குன்னு வந்து ஒரு ட்ராப் வந்துட்டான். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் இப்படி நின்றுட்டுருக்கு. இன்னும் ஹெவியாக மார்க்கெட் ட்ராப் ஆகிட்டான் அப்படின்னாலுமே இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் மோடு வரும். அந்த கரெக்ஷன் மோடில் கூட நம்ம போய்க்கலாம். ஓகே, நல்லா நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ்க்குலாம் மார்க்கெட் நிற்காம கீழே வரலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சு மட்டும் என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் எடுத்தீங்கன்னா பை ஸ்ட்ரெச்சர் தான் சொல்லியிருந்தோம். இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பை சைடில் தான் போயிட்டுருக்கு. இந்த சேனலில் தான் இருக்குது. ஸோ கோல்டை விட சில்வர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்கமிங் வீக்ஸில். அதனால சில்வர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 37 மினிமம் டச் பண்ணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அப்படி கீழே வந்துட்டு பை மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் தான். இதில் வந்து செல் பாயிண்ட்டை பெருசாக பார்க்காதீங்க. கோல்டு அளவு செல் பாயிண்ட்டை சில்வரில் பார்க்காதீங்க. பை கிடைக்கும்போது பைக்குள்ளே ஜம்ப் ஆகிறதுக்கு பார்ப்போம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் சில்வர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். கோல்டு மாதிரி கரெக்ஷன் மோடு வரும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால செல்லெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எங்கெல்லாம் ரெண்டுலேயும் பை கிடைக்குதோ பை போகலாம். செல் கோல்டுக்கு நல்லா நடக்கும், சில்வருக்கு ஸ்லோவாக தான் நடக்கும். பை சில்வருக்கு நல்லா நடக்கும், கோல்டுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். பாயிண்ட்ஸ் வித்தியாசத்தில் சொல்கிறேன். ஸோ நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கில் பார்த்தோம்னா நம்ம வந்து டாப் ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறோம். இங்கே வந்து ஒரு ரிஜெக்ஷன். ஆல்மோஸ்ட் கேண்டில்ஸ் க்ளோஸ் பண்ணாலுமே இந்த டாப்ஸ்க்கு மேலே மார்க்கெட் வந்து நல்லா பார்த்தோம்னா வீக் எடுத்துக்கிட்டோம்னா இந்த டாப்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிஜெக்ஷன் மோடில் தான் என்ன இருக்கு, இம்பல்ஸ் மோடில் இந்த மார்க்கெட் இல்லை பிட்காயின். ஓகே, ஸோ இப்போ ஒரு டேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்கும். ஸோ ஒரு 4 ஹவரில் காட்டுறேன். இந்த இடம் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் மோடு மார்க்கெட் இருக்கிறது வந்து ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல ஒரு மல்டிபிள் சப்போர்ட்ஸ் எடுத்துருக்கு. அந்த சப்போர்ட் லெவலில் நம்ம இருக்கிறோம். சும்மா ஒரு பிரேக் ஆனாலுமே திருப்பி ப்ரைஸ் வரும். ஸோ இங்கே வந்து ஒரு கரெக்ஷன் வந்து இப்படி பிரேக் ஆகும்போது இங்கே நமக்கு செல் பாயிண்ட் கிடைச்சா, ஓகே 107க்கு பக்கமாக எனி செல் பாயிண்ட் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் செல் போகலாம். இல்லை எனக்கு இங்கேயே செல் பாயிண்ட் கிடைச்சாலும் ஸ்டாப் லாஸ் வச்சு செல் போங்க. திருப்பி இந்த சப்போர்ட்டுக்கு வரும். இந்த சப்போர்ட் உடையும் போது தான் 100 உடையும் போது தான் நமக்கு மார்க்கெட் வந்து நல்லா கீழே பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கரெக்ஷன் மோடாகத்தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இன்னும் வீக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது, பை சைடில் மார்க்கெட் இல்லை. ஓகே, இதை கொஞ்சம் அப்படி மேலே தூக்கி வைக்கலாம். ரைட், இந்த டாப் வச்சுக்கணும். இது ரிஜெக்ஷன் மோடாகவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ வந்தோடனே மார்க்கெட் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. ஸோ போயிட்டு மார்க்கெட் அப்படியே ஸ்லோவாக தான் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்காக மார்க்கெட் கேண்டில்ஸ் ஒரு ஒரு வீக்கில் வந்து ஒரு 1 or 2 ரெட் கேண்டில்ஸ் நமக்கு லைன் அப் பண்ண ஆரம்பிச்சிருச்சுனாவே மார்க்கெட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டாப் கரெக்டு இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே எக்ஸ்பேன்ஷன் மோடு வரும். கோல்டில் சொன்ன அதே எக்ஸ்பேன்ஷன் மோடு அங்கே கம்ப்ளீட் பண்ணும் பொழுது ப்ரைஸ் இங்கேருந்து கிட்டத்தட்ட நல்லாவே ட்ராப் ஆகும். நமக்கு வந்து ஒரு 60 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து நிறையா வந்து எக்கனாமிக்கில் கிடையாது அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு இறங்கினால் அதை விட இன்னொரு பல மடங்கு மார்க்கெட் மேலே ஏறும். ரொம்ப மினிமமாக 80 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குதாங்கிறத நம்ம பார்ப்போம். அப்டேட்டில் சொல்லுவோம். உடனே இம்மிடியேட்டாக ஒரே கேண்டில்ஸில் பாஸ் ஆகாது, ஸ்லோவாக தான் கிடைக்கும். நமக்கு அந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக பிட்காயினை ஒரு அப்டேட் நம்ம கொடுக்குறோம். ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டேல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல மல்டி ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் போகும்பொழுது ப்ரைஸ் திருப்பி கீழே இறங்கலாமான்னா இறங்கலாம். ரைட், ஸோ இது வந்து ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஓகே, இது எல்லாமே நமக்கு ரெசிஸ்டன்ஸாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பை கிடைத்தால் போகலாம். ஆனால் நமக்கு எப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஒரு நல்ல ரெட் கேண்டில்ஸ் இப்போ கிடைச்சதுனாலும் நீங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸில் இருக்கிறதுனால செல் போங்க. ரைட், பை இருக்கிறவங்க அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. எனி செட்டப் இந்த இடம் உடைந்தால் நம்ம இங்கேயே செல் பிடிக்க ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நமக்கு 61 வரைக்கும் வரும். ஒருவேளை 60க்கு கீழே பிரேக் பண்ணிடுச்சு, இந்த மல்டி சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டா
திருப்பி இந்த 55 வரைக்கும் மார்க்கெட் போகும். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது டாப் அண்ட் டாப் ரெசிஸ்டன்ஸ் மோடில் இருக்கிறோம். மேலே போனால் நமக்கு 65க்கு அப்புறம் போய்க்கலாம். 64க்கு வந்துருச்சு. இருந்தாலும் 65க்கு அப்புறம் நம்ம மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஆயில் பொறுத்த வரைக்கும் ஆயில் அப்டேட் புதன்கிழமை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பண்ணுறேன். நிஃப்டி நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த வெஜ்ஜஸில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ வெஜ்ஜஸில் வந்து இப்போ கன்சால்டேஷன் மோடில் இருக்குது. இதுதான் ரேஞ்ச் ஃபேஸ். ஓகேங்களா, 25க்கும் 25,100க்கும் 24,500க்கும் மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட்டில் இது பிரேக் அவுட் ஆகலாம். மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது வந்து கொஞ்சம் ரேலி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். பிரேக் அவுட் ஆகலை, கீழே வர ஆரம்பிக்குது, இந்த சப்போர்ட்டை நல்லா ஸ்ட்ராங்காக உடச்சி க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கே தான் இருக்கும். கிட்டத்தட்ட போன மேலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இதுக்குள்ளேயே அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கு. பிரேக் ஆனால் கூட ஃபேக் பிரேக் ஆகிறதுக்கு இந்த கேப் அப்ஸில் பிரேக் ஆகும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட் கட்டன் சொல்லிட்டு இந்த இடத்துல எதிர்பார்க்கும்போது ஒரு கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து திருப்பி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு இன்வெஸ்ட் கட்டன் சொல்றதுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ளே தான் நிஃப்டி இருக்குது. தேவையில்லாமல் நிஃப்டியில் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க பிரேக் அவுட் வந்தோடனே திருப்பி ரேலி ஆகுதுன்னு நினைக்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள். ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு மட்டும் பை போங்க. கீழே உடைத்தால் நம்ம வந்து போகலாம். கிட்டத்தட்ட 23,800 வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.